ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2022 கேட்ட ஒரு பாலிட்டி கொஸ்டின் பார்த்துடலாம். இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றி கீழ்கண்டவற்றில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்டில் இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 1 and 2 மட்டும் கரெக்ட். ஓகேங்களா, 1 2 கரெக்ட், 3 ராங்கு. என்னன்னு பார்த்துடலாம். இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ஓகேங்களா, ஜுடிஷியல் ரிவ்யூஸ் ஃப்ரம் த யூஎஸ்ஏலேருந்து நம்ம அதை எடுத்திருப்போம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் கரெக்டு. அடுத்த செகண்ட் பாயிண்ட் ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்பட்டது. ஓகேங்களா, மத்திய சட்டங்களும் உண்டு, மாநில சட்டங்கள் ரெண்டுத்தையுமே அவங்க நீதி புனராய்வுக்கு ரிவ்யூக்கு எடுத்துப்பாங்க. அதுவும் கரெக்டு தான். அடுத்த தேர்ட் பாயிண்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ராங்கு. ஓகேங்களா, சட்டப்பிரிவு 13Bன்னு வராது. ஆர்டிக்கல் என்ன வரும்னா 13 வரும். ஓகேங்களா, 13 தான் இதை செய்யும். ஆர்டிக்கல் 13 டைரெக்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இரண்டுமே அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் உண்டு. ஓகேங்களா, உச்சநீதிமன்றத்துக்கும் உண்டு, உயர்நீதிமன்றத்துக்கும் அந்த அதிகாரம் உண்டு. ஓகேங்களா, இதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லியிருப்பாங்க. 13B வராது. அப்போ 13B எங்கே வரும்னா, இந்து திருமண சட்டம் 1955 நமக்கு தெரியும்னா, இந்து திருமண சட்டத்தில் தான் ஒரு பிரிவு 13Bயாக வரும். இந்த 13B என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பரஸ்பரமாக 2 பேரும் விவாகரத்து செஞ்சுக்கிறதுக்கான பிரிவு தான் 13B. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 13 தான் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.